Hello all, welcome back to my channel. Screenல தெரியுற இந்த ஃப்ராக் தான் இந்த வீடியோல நான் ரீக்ரியேட் பண்ண போறேன். அதுக்கான மெட்டீரியல்ஸ் நான் என்னன்னு காமிக்கிறேன். ரெட் கலர் பிரிண்டட் ஃபேப்ரிக் 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன். பீச் கலர்ல செமி சில்க் மெட்டீரியல் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். டிசைனுக்காக கோல்டன் கலர் மெட்டீரியல் நான் ஒரு 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ராக் 3 to 5 இயர்ஸ் குழந்தைங்க போடுற மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதை ரோலே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண இந்த 2 பீசஸை குட்டி குட்டி பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதையும் கட் பண்ணிக்கோங்க. எல்லா பீசஸும் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரி நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கிற சின்ன சின்ன பீசஸை வச்சு ஒரு சைட் ஸ்டிச் பண்ணுங்க. நான் ஒரு சைட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணும்போது பீசஸ் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை இப்படி டேர் பண்ணிடுங்க. டேர் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸ் இப்படி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் வச்சு அதை டர்ன் பண்ணி அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சு ஒரு சைட் ஸ்டிச் பண்ணுங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே இருக்கிற பீஸ் ஸ்டிச்சில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லைனிங் மேலே ஒரு டர்னிங் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணுங்க. ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போது இதை டர்ன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணணும். மேலே மெயின் ஃபேப்ரிக் வச்சுக்கோங்க. கீழே லைனிங் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்லீவோடைய பேஸ் மெட்டீரியல். இப்போது மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். மெஷர் பண்ணால் நமக்கு ஸ்லீவோடைய லென்த் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஏன் இப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னா, நம்ம உள்ளே திருப்பி பார்த்தா ஸ்டிச்சஸ் தெரியாமல் நல்ல கன்சீல்டாக நீட் லுக்கில் இருக்கும். அதுக்கு தான் இப்படி ஸ்டிச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவுடைய ரவுண்டில் இருக்கிற ரா எட்ஜஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி கோல்டன் பீஸ் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணுறேன். வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுடைய ரவுண்ட் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சு ஸ்லீவுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணும்போது மேலே இருக்கிற போர்ஷன் நிறையா இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஆர்ம் ஹோலோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். இந்த ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் எண்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு யோக் பார்க்கலாம். அதுக்கு மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி பிரிண்டட் ஃபேப்ரிக் வச்சு ஃபஸ்ட்டு நெக்குடைய லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. பாட்லி பட்டன்ஸ் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்குடைய லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து கீழே சென்டரில் வர மாதிரி இந்த பாட்லி பட்டன்ஸ் வச்சு ஒரு சைடில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை பேக்கில் டர்ன் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் ஒன்று போட்டுருங்க. இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல போட்ட ஸ்டிச் எல்லாம் உள்ளே மறைஞ்சு பாட்லி பட்டன்ஸ் மட்டும் வெளியில் அழகாக தெரியும். இப்போது மேலே நெக் லென்த் மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல லைனிங் பீஸ் வச்சு நெக்கை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நெக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பின்னாடி இது மாதிரி திருப்பிட்டு ஒரு யூ ஷேப் ஒன்று ட்ரா பண்ணி அதுக்கு மேலேயே ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. இது டிசைனுக்காக நான் இது பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத் மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த டிசைனை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க் ஒன்று பண்ண போகிறேன். இந்த மாதிரி லேஸ் வச்சு இந்த யூ ஷேப் மேலேயே ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம்ல, அதே ஷேப்பில் வச்சு இந்த லேஸை நான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த ரா எட்ஜஸ் தெரியாத மாதிரி அந்த லேஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். லேஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் டர்ன் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் ட்ரிம் பண்ணிவிடுங்க.
இப்போ யோக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. லேஸ் நல்லா பதிஞ்சு வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி பேக்கும் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. ஸ்லீவும் ரெடி. ஃப்ராக்கோட லோயர் போர்ஷனுக்கு நான் லைனிங் கட் பண்ணியிருக்கேன். இதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம 3 பீசஸாக டிவைட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். வித்து சேம் வித்தில் கட் பண்ணிக்கோங்க. நடுவில் டிசைன் வரதுக்காக நான் கோல்டன் கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த 3 பீசஸையும் மேலே இருக்க யோக்கோட அட்டாச் பண்ணோம். ஃபஸ்ட்டு லேயருக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை இந்த யோக் பார்ட்டில் இருக்கிற வேஸ்ட்டுக்கு மேட்ச் பண்ணி இதை ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த யோக் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணும்போது ப்ளீட்ஸ்லாம் நீட்டாக அரேஞ்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பெப்ளம் டாப் மாதிரி ரெடி ஆயிருக்கு. இப்போ இதுக்கு கீழே இன்னொரு லேயர் நான் அட்டாச் பண்ண போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம்ல, அதோடைய ஹெம் லைனில் நான் செகண்ட் லேயரை அட்டாச் பண்ணுறேன். இப்போ செகண்ட் லேயர் ரெடி ஆயிடுச்சு. தேர்ட் லேயர் ஒன்று கட் பண்ணியிருக்கோம்ல, அதை செகண்ட் லேயரோட ஹெம் லைன் மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இது மேலேயே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது நடுவில் மட்டும் கோல்டன் கலர் வர மாதிரி நான் அந்த கீழ் போர்ஷனை ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இப்போ இதை லைனிங் வச்சு ஃப்ரண்ட் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறேன். லைனிங் நான் ஆல்ரெடி வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி பண்ண மாதிரியே நான் பேக்கும் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கில் ஜிப் ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஜிப் முடித்ததுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபைனலாக சைட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ராக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது நார்மல் ஸ்லீவ் மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணாமல் ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து இது வரைக்கும் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு இங்கேருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ராக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ராக் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும், ஓணம் சீசனில் இந்த மாதிரி ஃப்ராக் நிறைய நீங்கள் ஷாப்ஸில் பார்த்துருப்பீங்க. அதுதான் நான் இந்த வீடியோவில் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃப்ராக் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.